நான் உங்களோட ஏஜி பேசுகிறேன் கைட் அகாடமிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளால இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, நம்மளால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லா, இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான். ஸோ இந்த கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேராமீட்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாகவே ஸ்டாக்ஸை வாங்கலாம், அதுவும் ஃப்ராக்ஷனலாக வாங்க முடியும். ஸோ ஃப்ராக்ஷனல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோல்டு சிப் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு கிராம் வந்து 7000 ருபீஸ் இருக்கு. என்னால் 7000 ருபீஸ் மந்த் ஆன் மந்த் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா, என்கிட்ட 3000 இருக்குன்னா மந்த்லி நான் 3000 அந்த கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த 3000க்கு ஏற்ற குவான்டிட்டி தான் அந்த புக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு 7000 என்ட்ரி பண்ண மாட்டாங்க. என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த ஃப்ராக்ஷனல் கோல்டை தான் அதில் என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஸ்டாக்கு ஒரு 1 lakh ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, என்கிட்ட 5000 இருக்கு அப்படின்னா, அந்த 5000க்கு என்னால் அந்த ஆப்பிளோட ஸ்டாக்லேருந்து ஃப்ராக்ஷனலாக என்ட்ரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், மோத்திலால் ஓஸ்வால், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இங்கே எப்படி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகுதோ, தீம் பேஸ்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் பேஸ்டு இன்வெஸ்ட் ஆகுதோ, பேங்கிங் செக்டர், ஃபார்மா செக்டர், நான் அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் பேஸ்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸை வெயிட்டேஜாக வச்சிருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான 3 பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.